இறைவனின் அருளை பெறுவதற்கு அறியாமை எவ்வாறு ஒரு தடையாக அமைகிறது? இக்கதையும் காணொளியும் முனைவர் சு. ஜோசப் அருள் ஜெயராஜ் அவர்களால் எழுதப்பட்டு அசைவூட்டப்பட்டுள்ளன. இக்காணொளியை அனைவரும் சப்ஸ்கிரைப், லைக் மற்றும் ஷேர் செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாட்டில் பஞ்சம் காரணமாக மக்கள் பெரிதும் துன்புற்றனர். மழையின்மையால் அப்பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் மழை பொழியுமாறு இறைவனை தொடர்ந்து வேண்டி வந்தனர். இறுதியாக இறைவன் அவர்களின் வேண்டுதலை செவிமடுத்தார். மக்கள் நற்குணமுடையவர்களாக இருந்ததால் அல்ல, மாறாக அவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டதாலேயே அவ்வாறு செய்தார். தான் அனுப்பவிருக்கும் மழை அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும், குறைந்தபட்சம் குடிப்பதற்காவது போதுமான நீர் கிடைக்கும் என்றும் அவர் கருதினார். எனவே ஓர் இரவில் மழையை பொழியச் செய்ய அவர் முடிவு செய்தார். அவருடைய திருவுளத்தின்படியே அந்த இரவு முழுவதும் பெருமழை கொட்டித் தீர்த்தது. மழை கொட்டுவதைக் கண்ட மக்கள் மழை நீரை சேகரிப்பதற்காக தங்கள் வீடுகளுக்கு முன்பாக பாத்திரங்களை எடுத்து வைத்தனர். ஒரு மூதாட்டி தன் சிறு பேத்தியிடம் மண்பானைகளை தன் குடிசைக்கு முன்பாக எடுத்து வைக்குமாறு கூறினார். அந்த சிறுமியும் அவ்வாறே செய்தாள். மறுநாள் காலை விடிந்தது. மூதாட்டியின் குடிசைக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த மண்பானைகள் காலியாகவே இருந்தன. ஏனெனில் அந்த சிறுமி அவற்றை கவிழ்ந்த நிலையில், அதாவது நேராக வைக்காமல் வைத்திருந்தாள். அதேபோன்று நம்முடைய அறியாமையின் காரணமாகவே நம்மில் பலரும் இறைவனின் அருளை பெறத் தவறிவிடுகிறோம். அறிவின்மையின் குறைபாட்டை திருக்குறள் பின்வருமாறு சுட்டுகிறது. இயல் அறத்துப்பால், அதிகாரம் புல்லறிவாண்மை, அதாவது அறிவின்மை. அறிவின்மை இன்மையுள் இன்மை, பிரிதின்மை பின்மையா வையாது உலகு. பொருள்: அறிவின்மை என்பதே வறுமைகளுளெல்லாம் மிகப்பெரிய வறுமையாகும். ஆனால் செல்வமின்மையை இவ்வுலகம் ஒரு வறுமையாகவே கருதுவதில்லை. திருக்குறள் எண் 841. எபேசியர் 4:18 பின்வருமாறு கூறுகிறது: அவர்களது மனம் இருளடைந்திருக்கிறது. அவர்களது பிடிவாத உள்ளத்தின் விளைவாய் ஏற்பட்ட அறியாமையின் காரணத்தால் அவர்கள் கடவுள் தரும் வாழ்வுக்கு புறம்பானவர்களாக இருக்கிறார்கள்.